ஏங்க டைம் ஆயிருச்சு, பாப்பா போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்க. ஐயோ, கரண்ட் பில்லுக்கு வேற லாஸ்ட் டேட். முதல்ல கரண்ட் பில்லை கட்டுங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு ஒரு காய்கறி கூட இல்ல. மார்க்கெட் போயிட்டு வந்துருங்க. இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. வீட்ல இருந்தா எப்ப பார்த்தாலும் டீ கேட்டு பால் பாக்கெட்டை காலி பண்ணிட வேண்டியது. போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க முதல்ல. ஏய், அழகா இருக்கிறேன்னு கட்டுனா உன்னைய அழகா இருக்கிறேன்னு கட்டுனா உன்னைய கட்டு. என்ன சொன்னீங்க? அழகா இருக்கிறேன்னு கட்டுனா உன்னைய. ஏங்க, நீங்க ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், எல்லா வேலையும் நானே பார்க்கறேன். இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இல்லையா? நீங்க டிவி பாருங்க, நான் போய் உங்களுக்கு சுட சுட ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன சொல்லிட்டோன்னு இப்ப நம்மளை போட்டு இவ தாங்குறா? ஓ, அழகா இருக்கிறேன்னு சொன்னதுல அவுட் ஆயிட்டாளா? நம்ம சொல்ல வந்ததையே முழுசா கேட்காம போயிட்டாளே. அழகா இருக்கேன்னு அப்ப கல்யாணம் பண்ணதுக்கு இப்ப அவஸ்தைப்படுறேன்டி. இந்த உலகத்துல எங்க தேடினாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி திரும்ப கிடைக்க மாட்டா. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை மறுபடியும் தேடுறதுக்கு? எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு. உங்க அம்மாவுக்கு எவ்வளோ அக்கறை என் மேல, ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க என் மேல. உன்னை கட்டிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, என்ன சீரியல் செட் இருந்து 4 பல்ப காணோம்? வெடிச்சு போச்சுங்க. வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா? என்ன வாயில அசு போடுற? மிட்டாய்ங்க. மிட்டாயி? 4 மிட்டாயி? சரிதான். 4 பல்ப திருடி 4 மிட்டாய் வாங்கி தின்னுருக்கிற. இப்படி தினம் ஏங்க, இந்த நாட்டுக்கே நீங்க ராஜா. ராஜாவா? எதுக்கு? சும்மாங்க, உங்களுக்கு சுயமரம் பாக்குறாங்க. சுயவரம்னா? பொண்ணு பாக்குறதுங்க. அழகான 15 பொண்ணுங்களை கூட்டிட்டு வராங்க. அந்த 15 பொண்ணுங்களே நான் ஒருத்தி. நீங்க யார செலக்ட் பண்ணுவீங்க? அழகான பொண்ணுங்கிற, அதில் நீ எதுக்கு வர? அண்ணாச்சி, நானும் பல கடையில் ரசனா குடிச்சிருக்கேன் அண்ணாச்சி. ஆனால் உங்கள் கடை ரசனா மாதிரி வேற எந்த கடையிலையும் குடிச்சதில்லை. அது எப்படி அண்ணாச்சி அந்த டேஸ்ட்டு கொண்டு வரீங்க? அப்படி கேளுமா, நம்ம ரசனாவோட டேஸ்ட் எப்படி வருதுன்னா, நம்ம ரசனாவெல்லாம் போட்டுட்டு பெரிய டப்பராவில் ஊற்றி ஒரு 10 இந்திக்காரங்க பசங்களை கூப்பிட்டு குளிக்க விட்டுருவோம். டப்பராவில் ஊந்து அவனை குளிக்கிறதுனால தான் வருது இந்த டேஸ்ட். சும்மாவா சொன்னாங்க வடக்குன்னு தொட்ட ஃபுட்டு எல்லாம் கிட்டுன்னு? என்ன ஒரு புத்திசாலித்தனம். தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குதுன்னு கேக்குறேன் நான். அதான் எனத்தோட சார். பேய்க்கு கூட ஆம்பளைய பிடிக்கல, இது தெரியாம பீத்திக்கிட்டு தெரியுது பாரு. அப்படி சொல்லாதம்மா, 10 வருஷம் அது கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நானு. ஏம்ல ஒரு செகண்ட் கண்ணை மூடு. இப்போ என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலீங்க, ஒரே இருட்டா இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் வாழ்க்கையும் இருட்டா தாம்பல இருக்கு. ஏங்க, இந்த கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்க்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தேன், உன் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்த, என் வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஏமில்ல, பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி கேளுங்க. பிறந்த வீட்டில் எங்களை நகையெல்லாம் போட்டு அழகா அப்படியே அழகுபடுத்தி சீரி சிங்காரிச்சு உங்க வீட்டுக்கு அமுச்சு விடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? என் கழுத்துல கிடக்கிற நகையெல்லாம் சுரண்டிட்டு போய் அடகு கடையில் அடகு வச்சு. ஏங்க, இந்த குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீன்னா அது சனி பயிற்சி. நீ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது உன் தங்கச்சியும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது குரு பயிற்சி. ஆவுனா வயிற்ற வலிக்குது தான் சொல்லிட்டு இருக்க. வயிற்றுல எதுவும் இல்லைன்னா அப்படிதான் வயிற்ற வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடு சொல்லிட்டேன். ஏங்க, நீங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இப்போதான் எனக்கு ஒன்று புரியுது. உனக்கு ஏன் அடிக்கடி தலைவலிக்குதுன்னு.